ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் சீரீஸில் இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த கதைக்கு ரொம்பவே முக்கியமாக இருப்பாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் இவங்க கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, இவங்க எல்லாருமே ஒரே லெவல் ஆஃப் பவரோட தான் இருக்காங்களா, இல்லை ஒருத்தவங்களை விட இன்னொருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களா? அதை தாண்டி இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்லேயே பீரஸ் தான் பவர்ஃபுல்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் சீரீஸில் சொல்லப்பட்டிருக்கா? இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை ரேங்க் பண்ணால் யார் டாப்பில் இருப்பா, யார் லாஸ்ட்டில் இருப்பாங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இன்றைக்கி நம்ம ஃபீட்ஸ், அனிமே ஸ்டேட்மெண்ட், அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்னு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக கேனன் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பொருட்டோ ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் வந்துட்டுருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பர் 10, சிட்ரா. யூனிவர்ஸ் 9உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ஒரு சிட்ரா. இவரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்பவே காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருப்பார். ஆனால் அதுதான் அவருடைய பிக்கஸ்ட் வீக்னஸாக இருக்குது. ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்க வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னா அது டிஸ்ட்ரக்டிவ் மைண்ட் செட் தான். அந்த ஒரு விஷயம் இவர்கிட்ட கொஞ்சம் கம்மி. மாங்கா எக்ஸிபிஷன் மேட்ச்சில் கூட சிட்ரா பெருசாக டாமினேட் பண்ண முடியல. ஹாக்காய் பவர் இருந்தாலும் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அக்ரெஷன் ரொம்பவே இவர்கிட்ட கம்மியாக இருக்கிறதால இவருக்கு நான் 10th பிளேஸை கொடுக்குறேன். நம்பர் 9, ரும்ஷி. எலிஃபெண்ட்டுடைய அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ரும்ஷி யூனிவர்ஸ் 10உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கார். இவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு தான் இவர் அதிகமாக ஃபேமஸாக இருக்கார். இவருடைய சைஸும் ரொம்பவே பெருசாக இருக்கிறதால இவருடைய ரா பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் டிராகன் பாலில் ஸ்ட்ரென்த் மட்டும் போதாது, ஸ்பீட், ரியாக்ஷன், பேட்டில் ஐக்யூன்னு எல்லாமே ஈக்குவலாக முக்கியம். மாங்காவில் நடந்த இந்த ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் அப்போ கூட ரும்ஷியால் நல்லா ஃபைட் பண்ண முடிஞ்சாலும் டாப் காட்ஸ் லெவலுக்கு டாமினன்ஸ் பண்ண முடியல. இதனால் இவருக்கு நான் 9th பிளேஸை கொடுக்குறேன். நம்பர் 8 இருக்கிறது லிக்விர். இவங்க யூனிவர்ஸ் 8உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்காங்க. இவங்களை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. மாங்காவில் நடந்த அந்த ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பேட்டிலில் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பேட்டிலில் இவங்க ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டான ஃபைட்டராக தெரிஞ்சாங்க. அட்டாக், டிஃபென்ஸ்னு ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தெரிகிற அளவுக்கு இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வரைக்கும் காட்டாததால் இவங்களுக்கு நான் 8th பிளேஸ் கொடுக்குறேன். நம்பர் 7, ஹெல்லஸ். ஹெல்லஸை பார்த்தா ஸ்டைலிஷான காடஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் அப்பியரன்ஸை பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இவங்களுடைய எனர்ஜி அட்டாக்ஸ் அண்ட் ப்ரெசேஷன்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். லாங் ரேஞ்ச் அட்டாக், காம்பேக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னதான் இந்த அட்டாக்ஸ்லலாம் இவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாலும் டைரக்டான ஒரு ஃபிசிக்கல் ஃபைட்டில் இவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஆனாலும் ஓவரால் ஒரு ரெஸ்பெக்டபுளான பவர்ஸை இவங்க பொசஸ் பண்ணுறதால இவங்களுக்கு நான் 7th பிளேஸை கொடுக்குறேன். நம்பர் 6, ஆராக். இவர் யூனிவர்ஸ் 5உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கார். இவரை பற்றின இன்ஃபர்மேஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் யூனிவர்ஸ் 5உடைய ஓவரால் மோர்டல் லெவலை மெயின்டைன் பண்ணதால் ஆராக்கை வீக்குன்னு சொல்லவே முடியாது. மாங்கால் நடந்த அந்த ஒரு பேட்டிலில் இவருமே டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பார். எப்படியோ அந்த பேட்டிலில் இவர் சர்வே பண்ணியிருப்பார். அதனால் இவர் ஒரு ஹிடன் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். இதுக்காகவே இவருக்கு நான் 6th பிளேஸை கொடுக்குறேன். நம்பர் 5, மாஸ்கோ. இவர் யூனிவர்ஸ் 3உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கார். ரோபோட் மாதிரி சூட்குள்ளே இருக்கிற மாஸ்கோ ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டராக இருக்கார். இவருடைய டிஸ்ட்ரக்ஷன் பவருங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. டெக்னாலஜி சப்போர்ட் இவர்கிட்ட இருந்தாலும் ரா ஆக்காய் பவரில் இவர் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கார். டாப் 5க்கு வர்ற அளவுக்கு இவருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்பர் 4, சாம்பா. இவர் யூனிவர்ஸ் 6உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கார். பீரஸுடைய ஓன் ட்வின் பிரதராகவும் இந்த சாம்பா தான் இருக்கார். இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லெவலில் தான் முன்னாடி இருந்திருப்பாங்க. பீரஸும் சாம்பாவும் ஃபைட் பண்ணும்போது மொத்த யூனிவர்ஸே ஷேக் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேருமே ஈக்குவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பீரஸ் எங்கேயோ இருக்கார், இவர் டாப் 4ல் இருக்கார். இதுக்கு காரணம் சாம்பா கிட்ட ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குது. அதுதான் லேசினஸ். ட்ரைனிங் பண்ணாமல் சாப்பிட்டு எப்போவுமே இவர் தூங்கிடுவார். இவருக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இவர் சீரியஸாக ட்ரைனிங் எடுத்திருந்தா பீரஸ்க்கு ஈக்குவலாக, அப்படி இல்லைன்னா
அவருக்கு மேலேயே கூட இவருடைய ரேங்க் இருந்திருக்கும். அந்தளவுக்கு இவருக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்குது. ஆனாலும் அந்த டேலண்ட்டை இவரே தான் அவருடைய லேசினஸால் அழிச்சுக்கிட்டாரு. அதனால் இவருக்கு 4th பிளேஸ். 3rd பிளேஸில் இருக்கிறது பெல்மாண்ட். யூனிவர்ஸ் 11உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கார். ஜோக்கர் மாதிரி இவருடைய அப்பியரன்ஸ் இருந்தாலும் இவருடைய பேட்டில் ஐக்யூங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஜீரன் மாதிரியான லெஜெண்டரி வாரியர் இருக்கிற யூனிவர்ஸுடைய காடே இவர் தான். மாங்கா எக்ஸிபிஷன் பேட்டலில் பெல்மாண்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சர்வைவல் பண்ணியிருப்பார். ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸும் இவருடைய பெஸ்ட்டு வெப்பனுங்கிறத அந்த ஒரு பேட்டல்லையும் சரி, டோர்னமெண்ட் ஆஃப் பவர்லேயும் சரி இவர் நல்லாவே காட்டியிருப்பார். இதனால் இவருக்கு 3rd பிளேஸ். நம்பர் 2ல் இருக்கிறது குவெட்டலா. யூனிவர்ஸ் 4உடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இவர் இருக்கார். பீரஸுடைய ரியல் ரைவல் யாருன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் அவங்க சாம்பான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது இந்த குவெட்டலா தான். சின்ன மவுஸ் மாதிரி இவர் பார்க்குறதுக்கு இருப்பார். ஆனால் இவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. மாங்காவில் நடந்த அந்த ஒரு எக்ஸிபிஷன் பேட்டில் அப்போது பீரஸ்க்கு டஃப்பான சேலஞ்சை கொடுத்தது குவெட்டலா தான். பீரஸும் குவெட்டலாவும் பல வருஷமாக ரைவல்ரியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீட், பேட்டில் ஐக்யூ, ஹாக்காயின்னு எல்லாத்துலேயுமே 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மாங்காவில் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ பீரஸ்க்கு இருக்கிற ஒரு ரைவல்னு கேட்டால் அது இந்த குவெட்டலா மட்டும்தான். நம்பர் 1ல் இருக்கக்கூடியவர் யாருன்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், பீரஸ் தான். டிராகன் பால் சூப்பர் ஸ்டார்ட் ஆன நாளில் இருந்து இப்போ வரைக்கும் பீரஸுடைய ஃபுல் பவரை யாருமே பார்க்கல. கோகு, சூப்பர் சேயன் காட், ப்ளூ, அல்ட்ரா இன்ஸ்டிங், வெஜிடா, அல்ட்ரா ஈகோன்னு எல்லா ஃபார்மையும் அவேக் பண்ணி இவர்கிட்ட மோதி பார்த்துட்டாங்க. ஆனால் பீரஸை இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. சிம்பிளாக ஒரு அட்டாக்கை கூட பீரஸ் மேலே பண்ண முடியல. இதை வச்சு பார்க்கும்போது பீரஸுடைய பவர் லெவலுங்கிறது எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல வராங்க. மாங்காவில் எக்ஸிபிஷன் பேட்டிலில் ஆல்மோஸ்ட் எல்லா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் சேர்ந்து பீரஸ் மேலே அட்டாக் பண்ணும்போது பீரஸ் அது எல்லாத்துல இருந்தும் சர்வை பண்ணியிருப்பார். அவருடைய ஸ்பீட், ரெஃப்ளெக்ஸ், ஹாக்காய் மாஸ்டரி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாமே அன்மேட்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஸ் மாதிரியான ஏஞ்சல் கிட்ட கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுத்திருக்காரு பீரஸ். அதனால் கரண்ட் டிராகன் பால் கேனனை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் யாருன்னு பார்த்தோன்னா அது நம்ம பீரஸாக தான் இருக்கார். ஸோ இதுதான் என்னுடைய ரேங்கிங்காக இருக்குது. இந்த ஒரு ரேங்கிங்குங்கிறது இப்போ வரைக்கும் இவங்க நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு பேஸ் பண்ணி நான் பண்ணது தான். ஃப்யூச்சரில் இந்த ஒரு பவர் லெவல் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு ரேங்கிங்கும் கூட மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய டாப் 10 ரேங்க் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.